வணக்கத்துடன் சில நாட்களாக வைத்தியர் அர்ஜுனாவை மையப்படுத்தி எந்த செய்திகளும் வெளியிடவில்லை. அதற்கு காரணம் அரசியல் களம் வேறொரு கோணத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றன. இதில் வைத்தியர் அர்ஜுனா சார்ந்த செய்திகளை தேடி எடுத்து பதிவு செய்வது என்பது அதற்கான களங்களில் பலர் இருக்கிறார்கள். வைத்தியர் அர்ஜுனா கூட அது சார்ந்த செய்திகளை எல்லாம் எடுத்து வெளியிட்டு கொண்டிருக்கின்றார். இந்த சூழலில் இன்று வைத்தியர் அர்ஜுனா அவர்களை மையப்படுத்தி சில விடயங்களை பேச வேண்டிய ஒரு களம் இருக்கிறது என்பதுதான் நிஜம். எனவே இந்த காணொலி அதற்கான காணொலியாக இருக்கிறது. வைத்தியர் அர்ஜுனாவை மையப்படுத்தி என்ன பேச போகிறோம்? சமீபத்தில் ஒரு 2 வாரங்களாக வைத்தியர் அர்ஜுனாவை மையப்படுத்திய பரபரப்பான பல செய்திகள் வந்தன. அந்த செய்திகளில் சில செய்திகளை நான் உங்களுக்கு தொகுத்து வழங்கியிருக்கிறேன். கண்டிப்பாக எங்களுடைய வலையொலியிலே நீங்கள் அதை பார்த்திருப்பீர்கள். ஆனால் தொடர்ச்சியாக 2 வாரங்களாக வைத்தியர் அர்ஜுனாவை மையப்படுத்திய ஒரு பரபரப்பான செய்தி பேசுபடு பொருளாகவே மாறிக்கொண்டு இருந்தன. அப்படி வைத்தியர் அர்ஜுனாவை மையப்படுத்தி பேசுபடு பொருளாக மாறிக்கொண்டிருந்த அந்த செய்திகள் என்ன? அதில் முன்னுரிமையாக வைத்தியர் அர்ஜுனாவை மையப்படுத்தி பேசப்பட்டவைகள் என்ன? இவைகள் சார்ந்த ஒரு தேடலைத்தான் இந்த காணொலியில் எடுக்க இருக்கிறேன். எனவே காணொலியை கடைசி வரை பாருங்கள். என்னுடைய சொந்தங்கள் நீங்கள் கண்டிப்பாக எங்களுடைய வலையொலியை பகிர்ந்தளித்து விட்டுதான் நீங்கள் பார்ப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. ஆயினும் முன்பு போல எங்கள் வலையொலி ஒரு தேர்ந்த தளத்தோடு பயணிக்கிறதா என்கின்ற கேள்வி இருக்கின்றது. முன்பெல்லாம் எங்களுடைய அந்த காணொலிகளுக்கு நீங்கள் கொடுத்த வரவேற்பு சற்று சறுக்கலை நோக்கி நகர்ந்திருக்கிறதா என்கின்ற கேள்விகள் இருக்கின்றன. எனவே நீங்கள் பார்த்துக் கொள்வீர்கள் அதை என்ற நினைப்போடு நான் களத்திற்குள் சொல்கின்றேன். வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு தொகுதி மேம்பாட்டு நிதி என்று அரசு சார்பில் நிதி ஒதுக்கப்படுகிறது. இப்பொழுது தொகுதி மேம்பாட்டு நிதி என்று ஒதுக்கப்படுகின்ற பொழுது தமிழகத்தை பொறுத்த மட்டில் என்ன செய்வார்கள் என்றால், தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் மக்கள் பார்வையில் என்னென்ன படும் என்று பார்ப்பார்கள். பேருந்து நிலையம், அந்த பேருந்து நிலையத்தில் ஒழுங்காக இருக்கக்கூடிய மேற்கூரை அகற்றிவிட்டு இவர்கள் மீண்டும் ஒரு மேற்கூரையை போட்டுவிட்டு இவருடைய பேரில் இந்த தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து இந்த பேருந்தின் மேற்கூரை கட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது என்று ஒரு பெரிய போர்டை விளம்பரத்தை வைத்து விடுவார்கள். அப்பொழுது அங்கு போகின்ற மக்கள் வருகின்ற மக்களுக்கெல்லாம் பரவாயில்லை, நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினருக்கு கிடைத்த நிதியிலிருந்து இந்த பேருந்து நிலையத்தை கட்டி இருக்கிறார் என்று அவர்கள் பெருமைப்பட்டு கொள்வார்கள். இல்லை என்றால் எங்காவது விளம்பரமாக தெரியக்கூடிய இடங்களில் ஏதாவது கொஞ்சோல செய்துவிட்டு இவ்வளவு செயல்பாடுகளை நாங்கள் செய்திருக்கிறோம் என்று சொல்லிவிடுவார்கள். இதுதான் தமிழக அரசியல் களத்தில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அரசியல் கூத்துகள். இது தொடர்ச்சியாகவே நடந்து கொண்டிருக்கின்றன. வைத்தியர் அர்ஜுனாவிற்கு தொகுதி மேம்பாட்டு நிதி வழங்கப்படுகிறது. அப்படி தொகுதி மேம்பாட்டு நிதி வழங்கப்பட்டவுடன் தனக்கு எவ்வளவு தொகுதி மேம்பாட்டு நிதி கிடைத்தது என்பதை வைத்தியர் அர்ஜுனா மக்களுக்கு எடுத்து வைக்கிறார். எனக்கு இவ்வளவு தொகுதி மேம்பாட்டு நிதி கிடைத்திருக்கிறது, அந்த நிதியை நான் மக்களுக்காக செலவு செய்ய போகிறேன் என்று குறிப்பிடுகின்றார். உடனடியாக அது விமர்சனங்களும் வருகிறது. வைத்தியர் அர்ஜுனா என்ன செய்கிறார் என்று பார்ப்போம் என்று. ஆனால் வைத்தியர் அர்ஜுனாவும் சகோதரி கௌசல்யா அவர்களும் இருவரும் இணைந்து மக்களை சந்திக்க போகிறார்கள். அப்படி மக்களை சந்திக்க போகின்ற பொழுது அந்த மக்களுக்கு என்ன தேவை இருக்கிறது, அந்த தேவைக்கான பொருள்களை நாம் கொடுக்கலாம் அல்லது செய்து கொடுக்கலாம். இதுதான் களம். சில இடங்களில் பாடசாலை தேவைப்படுகிறது, பாடசாலையை உருவாக்கி கொடுப்போம். சில இடங்களில் இளைஞர்களுக்கு விளையாட்டை ஊக்குவிப்பதற்கான களங்கள் தேவைப்படுகிறது, அதற்கான செயல்பாடுகளை செய்வோம். இந்த இடத்தில் இந்த கட்டடம் கட்டினால் அதனால் மாணவர்கள் படிப்பதற்கும் அறிவு சார்ந்த விடயங்களை தேடுவதற்குமான ஒரு களமாக இது இருக்கிறது என்று அதை இன்னொரு இடத்தை பார்க்கிறார்கள். உடனடியாக அங்கு கட்டடம் கட்டி கொடுக்கக்கூடிய களங்கள் எடுக்கப்படுகிறது. இவை அனைத்தையுமே நேரடியாக சென்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் மக்களோடு கலந்து மக்களுக்கு இவைகள் எல்லாம் தேவைப்படுகிறது என்பதை உள்வாங்கிக் கொண்டு மக்களுக்கான களங்களை அவர் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு விடயத்தை நாம் தெளிவாக பார்க்க முடிந்தது. இதை மையப்படுத்தி நான் காணொலிகளும் வெளியிட்டிருந்தேன். இப்பொழுது வைத்தியர் அர்ஜுனா இந்த கிராமத்திற்கு சென்றார். இங்கு இளைஞர்களுக்கான இந்த விளையாட்டு பொருட்கள் வாங்கி கொடுப்பதற்கான களங்களை உருவாக்கினார். இங்கு மக்களுக்கு நிவாரண பொருட்கள் கொடுக்கப்பட்டது. இந்த இடத்தில் கட்டடங்கள் கட்டப்பட்டு
அதை மாணவர்கள் படிப்பதற்கான ஒரு அறிவு சார்பு இடமாக மாற்றுவதற்கான களங்கள் எடுக்கப்பட்டது போன்ற பல விடயங்களை மையப்படுத்திய செய்திகளை எடுத்து வைத்து வைத்தியர் அர்ஜுனாவுடைய செயல்பாடுகளை உள்வாங்கிக் கொண்டு அது சார்ந்த தகவல்களை நான் காணொளிகளாக வெளியிட்டு கொண்டு இருந்திருக்கிறேன். அதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இப்பொழுது பருத்தித்துறையில் வைத்தியர் அர்ஜுனாவுடைய அடுத்த செயல்பாடுகளை மையப்படுத்திய ஒரு செய்தியை நம்மால் பார்க்க முடிந்தது. பருத்தித்துறையில் ஒரு உணவகம், அந்த உணவகம் கட்டியமைக்கப்படுவதற்கான களங்கள் எடுக்கப்படுகிறது. அதற்கான நிதி தேவைப்படுகிறது. அந்த நிதி தேவைப்படுகின்ற பொழுது தன்னுடைய தொகுதி மேம்பாட்டிலிருந்து வைத்தியர் அர்ஜுனா அவர்களும் ராஜீவன் அவர்களும் 2 பேரும் இணைந்து தங்களுடைய தொகுதி மேம்பாட்டிலிருந்து பணத்தை வழங்கி அந்த உணவகத்தை கட்டி அமைத்து அதன் திறப்பு விழா இப்பொழுது நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த உணவகத்தில் உணவு வழங்கப்படுகின்ற காட்சி, அந்த திறப்பு விழாவில் அவர்கள் சென்று திறக்கக்கூடிய காட்சிகள், இவைகளையெல்லாம் நம்மால் பார்க்க முடிகின்றது. அப்படி பார்க்கின்ற பொழுது மனதிற்குள் ஒரு மகிழ்ச்சி. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தனக்கு கிடைத்திருக்கக்கூடிய ராஜீவன் அவர்களை இந்த விடயத்தில் பாராட்ட வேண்டிய ஒன்றாகவே இருக்கின்றது. தனக்கு கிடைத்திருக்கக்கூடிய பணத்தை அவர்கள் மக்களுக்கு இது சேர வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் மக்களுக்கான களங்களை எடுத்துக்கொண்டு மக்கள் சார்ந்த விடயங்களை முன்னிலைப்படுத்தி அதற்காக அவர்கள் அந்த பயணத்தை எடுத்திருக்கிறார்கள் என்கின்ற பொழுது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் பாராட்டுக்குரியவராக இருக்கிறார். பருத்தித்துறை அந்த உணவகத்தை மையப்படுத்திய செய்தியில் வைத்தியர் அர்ஜுனாவோடு ராஜீவன் அவர்களும் பாராட்டுக்கு உரியவராக இருக்கிறார் என்பதுதான் நிஜம். எனவேதான் இன்று நாம் பேசக்கூடிய காணொலியில் வைத்தியர் அர்ஜுனா அவர்களை மையப்படுத்திய செய்திகளை எடுத்து பேச வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை கையில் எடுத்துக்கொண்டு அது சார்ந்த தேடலோடு இன்று வந்து அமர்ந்ததற்கான காரணமே அதுதான். எதற்காக பேசுகிறேன் என்றால், நல்லது செய்கின்ற நேரத்தில் ஒரு பாராட்டு கொடுப்பது என்பது ஒரு மரபுக்கு உகந்தது என்பதை தவிர இன்னும் அவர்கள் நல்ல விடயங்களை செய்யக்கூடியதற்கு அது ஒரு தூண்டுதலாக அமையும் என்பதாகத்தான் நம்மால் பார்க்க முடிகின்றது. வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் பல நேரங்களில் விமர்சிக்கப்பட்டிருக்கின்றார். சமீபத்தில் கூட வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தார். அந்த காணொலியில் மாணவர் ஒருவர் பேசுவதாக வந்திருந்த செய்தி, அந்த செய்தியில் கடுமையான விமர்சனங்களை வைத்தியர் அர்ஜுனா வாங்கக்கூடிய ஒரு களம் இருக்கிறது. ஆனாலும் வைத்தியர் அர்ஜுனா அதை குறித்தெல்லாம் கவலைப்படாமல், நான் என்னுடைய தொழிலை விட்டுவிட்டு வந்திருக்கிறேன், அந்த தொழிலை விட்டுவிட்டு வந்தது ஒரு மாற்றத்திற்கான அரசியல் களத்தை நோக்கி நகர வேண்டும் என்பதற்காக. எனவே அதற்கான களத்தை நோக்கி வந்திருக்கக்கூடிய நான் என்னை அதற்கு தயார்படுத்த வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் தயார்படுத்தி இன்று வரை செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதுதான் வைத்தியர் அர்ஜுனாவுடைய பிளஸ் ஆக இருக்கிறது என்று நாம் பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. எனவேதான் வைத்தியர் அர்ஜுனா எங்கு நின்றாலும் கண்ணை மூடிக்கொண்டு வெற்றி பெறுவதற்கான களம் மக்களால் உருவாக்கப்பட்டுவிடும் என்பதுதான் சூழல் இப்பொழுது என்பதின் பின்னணி வைத்தியர் அர்ஜுனாவுடைய கருணை மனம் இருக்கிறது என்பதும், மக்கள் சார்ந்த களங்களில் நான் பேச வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு அவரிடம் உறுதியாக இருக்கிறது என்பதையும் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கிறது. நன்றியுடன் என்பார்.